எடுத்து வாசிங்க. முதல்ல 1 தெசலோனிக்கேயர் 2:12 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:12. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது. நல்ல புத்தி உள்ள தகப்பன், ஞானமுள்ள ஒரு தாய் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன சொல்லணும்? புத்தி, தேறுதல், எச்சரிப்பு. 3 காரியமா சொல்லணும். புத்தி புத்தி சொல்லு. டேய், நீ இப்படி இருந்தா கஷ்டம்டா. உடனே நம்ம பையன் சொல்லுவான், எனக்கெல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்றதே என்ன செய்யறதில்ல, பிடிக்கிறது இல்லை, மண்டையிலே ஏறுறதில்லை. அதே மாதிரி விசுவாசி நிலைமை எனக்கு அப்படி தான் இருக்குது. வா, ஒழுங்கா பைபிள் வாசிமா, ஜெபம் பண்ணுவான், அதான் பண்ணி ஆண்டவர் வராரு, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். புத்தி சொல்லு. பவுல் சொல்ற, கடிந்து புத்தி சொல்லு. எப்படி வேணாலும் வாழலான்னு அர்த்தம் இல்லை. கர்த்தருடைய நியமனம் நீ இப்படிதான் பேசணும்னு இருக்கு, நீ இப்படிதான் வாழணும்னு கர்த்தர் சொல்றாரு. புத்தி சொல்லு. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறது போல புத்தி சொல்லி அவர்களை எச்சரித்து அவர்களை தேறுதலும் செய். நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன். புத்தியும் சொல்லு, எச்சரிக்கையும் கொடு, கொஞ்சம் தேற்றம் செய். டேய் படிடா, நல்லா இருப்பாடா, நீ படி. டேய் நீ ஐஏஎஸ்லாம் பண்ண வேண்டாம்டா, நீ டாக்டர்லாம் பண்ண வேண்டாம். டேய் உன் குடும்பத்துக்கு நடத்துறதுக்கு, நாளைக்கு ஏதாவது கல்யாணம்னு ஆயிடுச்சுனாக்கா உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏதாவது வருமானத்துக்காக வேண்டி படிடா. ஊழியக்காரன் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, நேரத்துக்கு சர்ச்சு வாங்க, காலையில் சாயங்காலம் வாங்க, ஒழுங்காக கம்யூனியன் எடுங்க, ஆயத்த கூட்டத்துக்கு ஒழுங்காக வாங்க. ஆயத்த கூட்டத்துக்கு வராமலே நேராக கம்யூனியன். இது எப்படிங்க? அது ஆண்டவருடைய கரம் என்ன எதிர்பார்க்குது உங்களை? நீ இன்னும் பரிசுத்தமாகணும், வருகைக்கு என்ன ஆயத்தப்படுத்திக்கோ. அசுசி இல்லாம, கரை இல்லாம போராடுகிற எல்லாம் போராட்டத்தை நீ வெற்றி பெறணும்னு ஆண்டவர் உனக்கு ஒரு ஆறுதலான ஒரு காரியத்தை சொல்றார். நேற்று வசனத்தை தியானித்தேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆகாயத்து பறவைகள் அவர்கள் என்ன செய்யறதில்ல, சேர்த்து வைக்கிறதுல களஞ்சியம் கிடையாது. நோ குடம். குடான் இல்லாத குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் கர்த்தர் என்ன செய்றாரு? போஷிக்கிறார். இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கிறவனுக்கு தான் கவலைப்படுறான். பேங்க் பேலன்ஸ், பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா ஜாலியாக இருக்கலாம். என்ன சாப்பிடணும், ஐயோ அந்த ஹோட்டலில் சாப்பிடணும், இந்த ஹோட்டலில் சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இப்படி இருக்கணும். அவனுக்கு தான் என் கவலையே. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. சொல்லுகிறவனுக்கு இன்றைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் சொல்கிறவனுக்கு கவலையே கிடையாதுங்க. தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு? புத்தி சொல்லி எச்சரித்து தேறுதல் சொல்லி 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடைசியா விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் என்னன்னு தெரியாது. விசுவாசம் வார்த்தையா இருக்குது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே வர்ற மாதிரி இல்லை. கேஆர்சி போய் பாரு, ஐயோ பெரிய கூட்டம் நிக்குது ஐயா, ஐயோ நான் செத்தோம். எலியா சொல்றாரு, போ திரும்ப போய் பாரு, என்னது உள்ளங்கை அளவு மேகம்.
உள்ளங்கை அளவு மேகங்க. நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் அது உங்களுக்கு என்ன செய்யும்? பலன். வசனத்தை பாருங்க, வசனத்தை சொல்லுங்க. நீங்க விசுவாசிக்கிறவனுக்கு தேவனுடைய வசனம் என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். அது செத்து போகாது. தேவனுடைய வசனம் கடைசி வரைக்கும் அது உண்மையா இருக்கும். அது ஒளிந்து போகாது. தேவனுடைய வசனம் என்னைக்குமே அது ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள அது என்னைக்குமே அது வல்லமை உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. வெறுமையாய் போவாய், அங்க கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். ஆமென். இல்ல, ஆனா கர்த்தர் வசனம் இருக்கிறது, கர்த்தர் அங்க கிரியை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீ வசனத்தை மறந்தா நீ சுத்தி சுத்தி தான் வரணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்க எரிகோ என்ன செஞ்சாங்க? சுற்றினார்கள். முதல் நாள் எத்தனை முறை? ரெண்டாவது நாள் 2 முறை, 3ஆம் நாள் 3 முறை. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. கர்த்தர் சொன்னார் 6 நாள் என்ன பண்ணுங்க? சைலண்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சைலண்ட். பின் டிராப் சைலண்ட். என்னடா இந்த மோசே கூட அசிஸ்டண்டாக இருந்தார் இந்த யோசுவா. அவருக்கு வேற வேலையே இல்லை போல, சும்மா சுத்த சொல்கிறாரு. ஏதோ நடக்கணும், ஏதோ பேசக்கூடாது. யோரம் பேசக்கூடாதான், பேசக்கூடாதான். உடன்படிக்கை பெட்டி முன்னால் போகுது, பின்னாலே போகணும். பேசக்கூடாது, பேச பேச. என்னடா சொல்கிற? என்ன காலை என்ன? எங்கள் பாஸ் கொஞ்சம் மென்டல், கொஞ்சம் இவ்வளோ பெரிய நகரம். ஐயோ, அந்த செவுறு அகலமே 30 அடி. அம்மா அடி. உயரம் எவ்வளோ? அது ஒரு 40-30 அடி இருக்குது. அந்த செவுரை நீங்கள் ஒரு சின்ன பகுதி உளுந்து கிடக்குது, மண்ணோட மண்ணா. இஸ்ரேல் மண்ணா, அதெல்லாம் பார்க்கலாம். ஐயோ, எவ்வளோ பெரிய செவுறு உளுந்து கிடக்குது. ஒரே சின்ன பகுதி. நம்ம சர்ச்சா காட்டலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோ உளுந்து கிடக்குது. போய் பார்க்கலாம். அவ்வளோ பெருசாக பார்த்து சும்மா சுத்த சொல்கிறீங்க. என்னன்னா மென்டலாடா? தேவ ஜனமே, நீ ஸ்தோத்திரம் பண்ணுற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துல பெரிய வல்லமை இருக்குது. நீ விசுவாசித்தால் தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை, கர்த்தர் செய்வார். அது எப்படி செய்வார்? நீ துன்பப்படுகிற நேரத்தில் நீ பேசக்கூடாது. நெருக்கப்படுகிற நேரத்தில் நீ பேசக்கூடாது. கண்ணே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார். அது உங்களுக்கு பலன் செய்யும், அது உங்களுக்கு பலன் செய்யும். எச்சரிப்பும் கட்டிந்து கொள்ளுதலும் புத்தி சொல்லுவதிலும் ஆறுதல காரிய வரங்கள் பொழுது அது உங்களுக்கு என்ன செய்யும்? பலன் தரும். அல்லேலூயா. நீ சும்மா உட்காந்து சும்மா தான் போகணும். கர்த்தர் வருகையில் கைவிடப்படும். இன்னும் கொஞ்சம் காலம் தாங்க. இதுதான் லாஸ்ட் ஜெனரேஷன். ஒருத்தர் கேட்டாரா, டேய் நீ இன்ஜினியரிங் படிக்க போறியா, டாக்டர் படிக்க போறியான்னு. 8ஆம் கிளாஸ் தானே? ஆமாம். அவன் ஒரே வார்த்தை, இன்ஜினியர் ஆக போகிறதில்ல. பின்னா டாக்டர் ஆக போறியா? டாக்டர் ஆக போகிறதில்ல. என்னடா சொல்கிறேன்? இதுதான் ஆகணும்டா. ஏசப்பா வந்துட போகிறாரு. எங்கப்பா நம்மளே? உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். நானும் ஜெபிக்கிறேன், கட்டாயம் இயேசு வருவார், நிச்சயம் இயேசு வருவார், அல்ல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை தீர்க்க தரிசனமா இருக்கலாம், 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்குள்ள இயேசு வந்துடலாம். போ, வருகைக்குரிய காரியம் ஏன் கையில் இல்லை. ஏன் பிஏ படிக்கிறானோ, எம்ஏ படிக்கிறானோ, என்ன படிக்க போறானோ, ஆக மொத்தம் இயேசு வருவேன்னு சொன்னார். வெகு விரைவாக இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த சந்ததி தான் லாஸ்ட் ஜெனரேஷன். லாஸ்ட் ஜெனரேஷன், லாஸ்ட். இதுக்கப்புறம் இன்னும் சந்ததி கிடையாது. இனிமேல் ஊழியம் செய்யறதுக்குலாம் ஆள் கிடையாது. வசனத்தை வசனமா போதிப்பதற்கு இன்னைக்கு ஆள் இல்லை. கட்டிந்து கொள்ள பேசுவதற்கு இன்னைக்கு ஆள் இல்லை. பிரசங்கம் பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. தகப்பனை போல கண்டித்து பேசுவதற்கு இன்னைக்கு ஊழியக்காரர்கள் மறைந்து போயிட்டாங்க. ஐயா, எனக்கும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. என்னை தேடுவீர்கள், நான் இருக்க மாட்டேன்.
இது ரெக்கார்டு, இட் இஸ் ரெக்கார்டு. இன்னைக்கு 30 ரைட், 29 30 9:43. You will search, you will not find me. It's a prophetical word. இதான் சத்தியம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், பரிசுத்தமாகப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் என்ன விரும்புகிறார்? நீ என்னை போல ஜீவின்னு ஆண்டவர் கேட்கிறார். நான் சொல்றதை செய் ஆண்டவர் கேட்கிறார். வீடு கட்டணும், நகை வாங்கணும், பிள்ளை கல்யாணம் பண்ணணும், ஐயோ நான் சம்பாத்தியம் பண்ணணும், ஐயோ நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஐயோ என் கஷ்டம் மாறணும். மாறும், கர்த்தர் செய்வார். ஆனால் நீ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். காட்லி லைஃப். என்ன சொல்ல, என்ன வாழ்க்கை? ஆமாம், தெய்வ பக்தியாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு சேவிக்கிறவளாக இருக்க வேண்டும். தீத்து 2:13 வாசித்துட்டு அதுக்கப்புறம் 12 வாசிப்போம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு போதிக்கிறது. நமக்கு இந்த வேதம் என்ன போதிக்கிறது? இயேசு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். Looking for that blessed hope and glorious appearing of great God and our Savior Jesus Christ. The God is going to appear in the mid-air. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்திலே மத்திய ஆகாயத்திலே அவர் வெளிப்பட போகிறார். அவர் பிரசன்னமாக போகிறார். அவர் வரப்போகிறார். இதுதான் பவுல் சொல்லுகிறார் தீத்துக்கு. அவர் என்ன எழுதுறாரு? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே என்ன செய்ய போகிறாரு? பிரசன்னமாக போகிறாரு. இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இன்னொரு வெர்ஷன்ல போட்டிருக்கு, ஓ blessed God, he is going to appear himself in the glory in the mid-air. So look up unto him with faith and with hope. நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். தூங்குறவங்களா அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எல்லா அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, வெளிப்பாருங்க. இந்த மாதிரி தான் வெளிப்பா இருக்கணும். நம்முடைய தேவன் கண்ணை மூடிட்டு அப்படியே மத்திய ஆகாயத்துக்கு போயிடாதீங்க. நல்ல கண்ணை திறந்து கவனிங்க. ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்துங்க. கண்ணை அதெல்லாம் பார்க்க வேணாம், நீ என்ன பாருங்க. அவங்கள பார்த்து நீனும் தூங்கிடுவீங்க. ஒருத்தர் கொட்டாய் விட்டால் எல்லாம் கொட்டாய் விட்டுன்னு இருப்பாங்க. சரி, இங்கே கவனிங்க. அவங்க தூங்கட்டும், கீழே விழுந்தால் தூக்கி கொடுங்க. என்ன பொத்துருங்க மேலே விழுந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துங்க. ரொம்ப பலவீனர்கள் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? தாங்க வேண்டும். தாங்கி உங்கள் மேலே அதெல்லாம் நடந்துருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பார்த்துருக்குறேன். நம்ம சேரில் கொஞ்சம் கை வச்ச சேராக இருக்குது, நிறைய இடத்துல கை இல்லாத சேராக இருக்கும். ஆமே, கை இல்லாத சேர்லாம் அவன் பக்கத்துலேயே சாஞ்சிருவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றும் ரொம்ப தியானிக்க வேணாம், நல்லா ஆழ்ந்து கேளுங்க. நிறைய பேர் வசனத்தை கேட்குற மறந்துடுறாங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் இந்த அண்டர் த அட்டாக் ஆஃப் டெவில். பிசாசுடைய தாக்குதல் இருக்கிறவங்களுக்கு வசனம் உள்ளே போகாது. வசனத்தில் உள்ளே போனாலும் வசனத்தை மறந்துடுவாங்க. ஒரு மனுஷன் பிசாசுடைய தாக்குதலில் இருக்கும் பொழுது அவனுக்குள்ள கவலை, பயம், துக்கம், வேதனை, மன ரீதியில் போராட்டம், வருத்தம், சஞ்சலம், சுய பரிதாபம் இதெல்லாம் உள்ளே வரும்பொழுது பிசாசுடைய தாக்குதலில்
அதுலேருந்து நம்ம விடுதலாகணும். அதுக்கு தான் வசனத்தை கேட்குறோம். சரி, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் என்ன செய்ய போகிறாரு? பிரசன்னமாக போகிறாரு. அந்த பிரசன்னமாகுதலுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செஞ்சிருக்கணும்? எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். 12ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ தீத்து 2:12, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் தேவ பக்தி உள்ளவர்களாகவும் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணு என்று பவுல் சொல்றாரு. Teaching us that denying ungodliness and worldly lust, we should live soberly, righteously, godly in this present world. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லுது, in this present world ye are the children of God. Let us not deny the godliness. Let us leave worldly lust. We should be fragile and be righteous and be godly, so that you may be present unto God forever and ever. Hallelujah. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருக்கணுமா? அவபக்தியை வெறுத்து, அவபக்தியான காரியத்தை என்ன செய்யணும்? வெறுக்கணும். இச்சைகளை வெறுத்து, உலக ரீதியான சிற்றின்பங்களை வெறுத்து, உலகத்தினால் கிடைக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் விட கர்த்தரை நாம் நேசிக்கிறவளா இருக்கணும். அவன் தான் பக்தி உள்ளவன். பக்தி இருக்கு, புக்தி இல்லை. சர்ச்சைக்கு வந்துட்டீங்க பக்தி, ஆனா புத்தி என்ன தெரியுமா? நீ 8 கால் உட்கார்ந்துட்டு தான் புத்தி. புரியுதா? பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க. பக்தி, சர்ச்சைக்கு வந்துட்டீங்க. புத்தி என்ன? நீ 8 கால் வரதான் புத்தி. இந்த புத்தி ஏன் இல்லை நமக்கு? ட்ரெயினில் போனால் புத்தி இருக்கு, பிளெயினில் போனால் புத்தி இருக்குது. ஓலா புக் பண்ணிட்டு ஓலாகாரன் திட்டும் பொழுது ஐயோ ஓலாகாரன் திட்டம், ஐயோ ஓலாகாரன் திட்டம், ஐயோ ஓலாகாரன் ஓடு ஓட் 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 ஓட். அவன் காத்துல இருக்க மாட்டான்யா, அவன் காலை கேன்சல் பண்ணுவான்யா. அவன் ஓடு. ஆட்டோவுக்கு காத்து நிற்கிறோம், ஓலா காருக்கு காத்து நிற்கிறோம், ட்ரெயினில் ஏறி உட்காந்து காத்து நிற்கிறோம். ஆனால் சர்ச்சுக்கு பார்த்தா ஆந்திர காக்கா வச்சுருக்கிறோம். இதுதான் விசுவாசியுடைய இன்னைக்கு அவலட்சணமான ஒரு நிலைமை. இது எதை காட்டுகிறது? அவபக்திய உள்ளவர்களை காட்டுது. ஆனா பவுல் என்ன சொல்கிறாரு? நீ இந்த உலகத்துல எப்படி ஜீவியம் பண்ணணும்? நீதியும் அவபக்தியை வெறுத்து, உலக இச்சைகளை வெறுத்து, நீ தெளிந்த புத்தி உள்ளதாக நீதியையும் தேவ பக்தி உள்ளதாக உலகத்தில் என்ன செய்? ஜீவனம் பண்ணு. விசுவாசி, போன வாரம் நான் சொன்னேன், நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு சாம்பார் இட்லி ரொம்ப நல்லா இருக்குது, உறிஞ்சி உறிஞ்சி சாம்பாரை குடிச்சிட்டு இட்லியும் நல்லா, ஆமாம், கஞ்சி மாதிரி ஆக்கி சாம்பாரில் நல்லா ருசித்து சாப்பிட்டு கிளம்பும் பொழுது அந்த தட்டையும் ஸ்பூனும் எடுத்துகிட்டா வருவேன். நீங்கள் சொல்லுங்கள், போய் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் சர்ச்சுக்கு வரல, எங்கேயாவது ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்ட தட்டெல்லாம் பையில் வச்சுட்டு, சிக்கன் வாங்கினது, அது வாங்கினது, சாம்பார் சட்னி எல்லாம் கிண்ணத்தெல்லாம் உள்ளே போட்டு கிளம்புங்க. என்ன பண்ணுவான் சொல்லுங்களேன்? தனியாக கூட்டின்னு போயிடுவான். மை லார்ட் சொல்லுவான். ட்ரையல் பார்க்குறீங்களா? இதான் அந்த உலகம். கர்த்தர் உங்களை எத்தனை நாள் பூமியில் வச்சிருக்கிறாரோ அத்தனை நாள் இருந்து முடித்த உடனே உனக்கு உடுத்துவதற்கு ஒரு துணி தான்யா. நான் முதல்ல சொல்லிட்டேன், எனக்கு வேஷ்டி சட்டை தான். கோட் சூட்லாம் பேண்ட்லாம் போட்டுறாதீங்க, வேஷ்டி சட்டை. எனக்கு பின்னால் யார் ஊழித்துக்கு வராங்களோ அவங்களுக்கு இந்த பைபிள், இது என்னுடைய 7வது பைபிள். இதுக்கு முன்னால் 5 பைபிள் இருக்குது. நான் எழுதின நோட்ஸ் எல்லாம் எனக்கு பின்னால் யார் ஊழித்துக்கு வராங்களோ அது அவங்க தான். அதான் என்னுடைய பொக்கிஷம். இந்த சொத்து சபைக்கு.
ஊழியத்துக்கு. என் காலத்துக்கு அப்புறம் அந்த இடத்த விற்கக்கூடாது. இதுதான் என்னுடைய தரிசனம். பரலோகம் சீக்கிரம் போகணும். எப்போ என் டைம் வரணும்னு காத்துட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆண்டவரே சீக்கிரமா வாங்க. ஏன்னா பக்தியாய் நடந்து பக்தியாய் போதிக்கும் பொழுது ஜனங்க மண்டையில் என்ன செய்யறதில்ல, போறதில்ல. அப்போ என் வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நான் வரேன் ஆண்டவரே, வந்துடுறேன். I want to come home. I'm tired. Come home. Come home. Come home. Lord, I want to see your face forevermore. நான் உன் வீட்டுக்கு வரேன் ஆண்டவரே, நான் உன் வீட்டுக்கு வரேன். உன் முகத்தை நான் பார்த்ததில்ல, எப்போதுமே உன் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கேன். என்னை உங்கள் வீட்டுக்கு அழைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. I want to go. அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கா? எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு? சாவை தேடி போகாதீங்க, அது வர அன்னைக்கு வரட்டும். ஆனால் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் திஸ் மைண்ட் இன் யர் ஹார்ட். மை ஒர்க் இஸ் ஓவர் இன் மை ஃபேமிலி. குடும்பத்தில் என் வேலை முடிஞ்சது. நவ் மை ஒர்க் இஸ் இன் ஒன்லி த சர்ச், த மினிஸ்ட்ரி. அது எனக்கும் கற்றுக்கொள்ளுது. இஃப் காட் சேஸ் யூ ஹவ் ஃபினிஷ்ட், அடுத்த செகண்ட் ஆண்டு அழைப்பார். அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். வாழணும் 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 வாழணும், அப்படியே அது பண்ணணும். பறவைகளைப் போலும் காட்டு புஷ்பங்களைப் போல இருங்க. உலக கவலையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இந்த உலக கவலை தான் உங்களை ஆண்டவர் விட்டு தூரமாய் கொண்டு போய் உங்கள் விசுவாசத்தை அழிக்கிறது. இட் டிஸ்ட்ராய்ஸ் யுவர் ஃபெய்த். எது? உலக கவலை, லௌகீக கவலை, நாளைக்கு கொடுத்த நான் கவலை. நிறைய ஊழியக்காரங்க, ஐயோ அந்த சபை இது செய்கிறாங்க, அந்த சபை எப்படி வச்சுருக்கிறாங்க, அந்த சபை அப்படி எப்படி. என்ன வேணா பண்ணிட்டு போட்டேன், நம்ம அழைப்பில் இருப்பேன். ஒரு எலக்ட்ரிஷியன் நம்ம இதில் ஒர்க் பண்ணுறாப்புல சொன்னால், பாஸ்டர் நான் படிக்கும்போது விபிஎஸ்ல வந்துருக்கிறேன். நான் வந்து 5-6 வருஷம் ஆச்சு. நான் சர்ச்சை சும்மா எட்டி பார்த்தேன், அப்படியே இருக்குது சர்ச்சு, எதுவுமே மாற்றம் இல்லையா, சந்தோஷமாக இருக்கு ஐயா. இயேசு மாறாதவர் ஐயா, அவர் நேற்று முன்ன என்றும் மாறாதவர். இந்த உலக கவலை, லௌகீக கவலை தான் உங்களை தட்டி இழுத்து அழிச்சு. ஐயோ அவன் செயின் போட்டுன்னு போகிறான், உன் ஏன் செயின் போடணும்? ஐயோ அவன் கார் வாங்கிட்டு போகிறான், நீ ஏன் கடனை வாங்கி காரை வாங்கணும்? அவன் எப்படியோ வீடு கட்டுறான், நீ ஏன் கடனை போட்டு வீடை வாங்கணும்? கடன் லோன்லாம் வருகையில் போக முடியாது. எழுதி வச்சிங்க, இதெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை. இந்த கடன் உங்களை பிடிச்சி கீழே இழுத்துரும். கிரெடிட் கார்டு, இஎம்ஐ இதெல்லாம் பிடிச்சி கீழே இழுத்து வச்சுக்கோ. சும்மாவா? பணம் என்பது சும்மாவா? அது ஒரு ஆவி. நீங்கள் நினைக்கிறது அப்படியே ரொம்ப பரிசுத்தவான். யோ சபை லோன் வாங்கி கட்டினவங்களாம் இருக்கிறாங்கய்யா. இஎம்ஐ போட்டு சர்ச்சு கட்டினவங்களாம் உண்டு, இஎம்ஐ போட்டு ஸ்பீக்கர் வாங்கினவங்களாம் உண்டு. நான் கேட்டேன், ஐயோ என்னையா நீ மாதம் பாஸ்டர், அன்றைக்கி ஒருத்தங்க ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், என்னையா பாஸ்டர் என் ஸ்பீக்கர் வாங்கணும், எவ்வளோ ஆச்சு? அது 5 லட்ச ரூபா ஆச்சு, அதுக்கு மாதம் 50,000 ரூபா கட்டினோம். ஐயோ சபையே போகாதியா? ஐயோ சபை கட்டுற கூட லோனையா? மக்கள்கிட்ட காசு வாங்கணும். அன்றைக்கி ஒரு அம்மா என்கிட்ட நின்றாங்க, பாஸ்டர் இந்த பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமான்னு. தெரியுமேன்னு. என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கினாரு பாஸ்டர் 1997 வருஷம் 5 லட்ச ரூபா வாங்கினாரு பாஸ்டர். எத்தனையோ முறை தேஞ்சி செருப்பு தேயா கேட்டேன் பாஸ்டர், நீ கத்தர் தானாமா கொடுத்த, இப்போ வந்து கேட்குறியாம்மா? பாஸ்டர் நீங்கள் தானே பாஸ்டர் சொன்னீங்க நான் மாதம் இவ்வளோ கூட. ஆமாம் நீ சொன்னம்மா, இப்போ கொடுக்க முடியல, என்ன பண்ணுவேன் நீன்னு கேட்குறாரு பாஸ்டர். ஏதாவது பேசி என் பொண்ணுக்கு கல்யாணம் பாஸ்டர், ஏதாவது கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கள் பாஸ்டர், ஏதாவது கொடுக்க சொல்லுங்கள் பாஸ்டர். நான் சொன்னேன், ஐயோ அந்த பாஸ்டர் இப்போ ஜெயிலில் இருக்கிறாருமான்னு. நான் இதுதான் உண்மை. எந்த ஊர்லாம் கேட்காதீங்க.
இதான் இன்னைக்கு ஆவிக்கிற உலகம் அப்படி இருக்குது. லோனை வாங்கி சர்ச்சை கட்டுறது, லோனை வாங்கி காரை வாங்குறது, லோனை வாங்கி வீட்டை கட்டுறது, லோனை வாங்கி ஊழியத்தை செய்கிறது, இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். பக்தி உள்ளனா இருது, ஆவிக்குரியனா இருங்க. ஹல்லேலூயா. உலக கவலை இல்லாமல் ஜீவனம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்ல, உலக கவலை இல்லாமல் ஜீவனம் பண்ணுங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஏன் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், பக்தி உள்ளவர்களுக்கு விசுவாசம் இருக்கும். தேவன் மேலே பக்தி. சொல்லுங்க, என்னது? தேவன் மேலே பக்தி. அந்த பக்தி எப்படி வரும்னா, தேவனுக்கு பயப்படும் போது அந்த பக்தி வரும். தேவனை கனப்படுத்தும் போது அந்த பக்தி வரும். இன்றைக்கி தேவ பயமும் கிடையாது. இதான் இஷ்டத்துக்கு வருது, இஷ்டத்துக்கு பேசுறது. அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்களாம் உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது பாஸ்டர், நீங்கள் வேற நான் வேற. அதை நம்ம மெட்ராஸ் பாஷை பூட்டா கேஸுன்னுவாங்க. நான் ஆராதிக்கிற தேவன் மாதிரி தான் நானும் இருக்க பார்க்குறேன். பவுல் சொல்றாரு, என்னை கவனித்து பாருங்கன்றாரு. என்ன பாருங்க. நான் சொல்கிறேன், என்ன பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. என் லைஃப்பில் சக்ஸஸை காட்டிலும் ஃபெயிலியர் தான் நிறைய. சந்தோஷத்தை காட்டிலும் துன்பம் தான் நிறைய. இன்பத்தை காட்டிலும் நெருக்கம் தான் நிறைய. அடைந்ததை காட்டிலும் இழந்தது தான் நிறைய. லாஸ் நிறையங்க. கெயின் ஆத்மா தான் கெயின். எனக்கு லாஸ் 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 எல்லாத்தையும் ஆண்டவர் பிரிச்சாரு. LSSD அதான் எனக்கு டீச் பண்ணார். லாஸ், சாக்ரிஃபைஸ், சஃபரிங், டெத். இந்த மூணும் கடந்து வந்துட்டேன். லாஸ், ஹெவி லாஸ், மணி லாஸ், கம்ஃபர்ட் லாஸ், சஃபரிங் துன்பம், சாக்ரிஃபைஸ் தியாகம், நாலாவது டெத். ஐ எம் ரெடி. ஒரு மாதிரி இருக்குல்ல நீ பிரசங்கம், சோகமாக இருக்குல்ல, ஆனால் இதுதான் உண்மை, இதான் ட்ரூத். இயேசு கிறிஸ்து வரைக்கும் டைமில் ஜனங்க புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து அலைந்து திரிந்து, நீங்கள் பாருங்கள், எல்லாம் ட்ரெயின் ஃபுல்லு, பஸ் ஃபுல்லு. போன வாரம் கொடைக்கானல் போயிருந்தேன், ஜஸ்ட் ஒன் டே. அங்கே ஒரு ஹவுஸ் டெடிகேஷனுக்கு இங்கே செந்து நகர் YBMல ஏறினேன். நானும் என் ஃப்ரெண்டு, என்னடா அங்கே பஸ்ஸு காலியாக போகுதுன்னு. அப்புறம் கீழாம்பாக்கமா அங்கே போனோன்னே பஸ்ஸு ஃபுல்லாகி போயிடுச்சு. நைட்டு 1 மணிக்கு இறங்கி பஸ் டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், என்னையா நீங்கள் என்ன எந்த ஊர் என்ன ஏதுன்னு. அவர் சில காரியங்கள்லாம் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படிலாம் மக்கள் உழைக்கிறாங்க. திருச்சி வரைக்கும் அவர் போவார். இன்னொரு பஸ்ஸு ஏதோ ஒரு ஊர்லேருந்து திருச்சி வரும், அந்த பஸ்ஸை எடுத்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து விட்டுருவார். டே ஃபுல்லாக ரெஸ்ட், லீவே கிடையாது, நோ லீவ். அவர் கடுமையான அப்பா சுவிசேஷன் சொன்ன அவருக்கு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் அப்பா கிறிஸ்தவர் சார், எங்கள் அம்மா இந்து. எங்கள் அப்பா ஜெபம் பண்ணி அப்படியே சர்ச்சில் இருந்துட்டார். எங்கள் அப்பா போல ரொம்ப நேசிக்கிறதா இல்லை, எனக்கும் சர்ச்சுக்கு வரணும் தான் ஆசை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை, எங்கள் அம்மா மேலே ஆவி இருக்குது. நான் அதெல்லாம் பார்க்கும்போது நான் இன்னும் கல்யாணம் பண்ணல, எனக்கு 42 வயசு ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு நான் இருக்கிறேன். நான் இயேசு கொடுத்தன நல்லா தெரியும் சார், உண்மையான கடவுள் சார் அவர். இன்றைக்கி நான் அந்த வண்டியில் எவ்வளோ ஆக்சிடெண்ட்டு, எத்தனையோ பேர்லாம் என் கூட இருந்தவங்களாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த இயேசு என்னை காப்பாற்றுறாரு சார். இயேசு நல்லவர் சார். எங்கள் அம்மாவுக்கு ஏறத்தாழ அவங்களுக்கு 74 வயசு ஆயிடுச்சு. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. எங்கள் அப்பா வருவார், அருமையான மனுஷன் எங்கள் அப்பா. எங்கள் அம்மாவுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவார். எனக்கும் 27,000 ரூபா சம்பளம், அப்படியே அம்மா கையில் போய் கொடுத்துருவேன். வெறும் லைன் படி மாத்திரம் நான் எடுத்துப்பேன் சார். நல்ல முதலாளி சார். எனக்கு என்னை மாத்திரம் என் முதலாளி ரொம்ப நேசிக்கிறாரு. 9 வருஷமாக என் முதலாளி கூட ஒர்க் பண்ணுறேன். ஒரு நாள் கூட நான் எங்கள் முதலாளிக்கு விரோதமாக சொன்னதே இல்லை. லைனை மாற்றி விடுவார், டைமை மாற்றுவார்,
ஒரு நாள் நான் முறுமுறுத்தது இல்லை சார். எங்கள் முதல்ல நல்லா வச்சுருக்கிறாரு சார். 42 வயசு நல்லா வச்சுருக்கிறாரு சார். நல்லா வச்சுருக்கிறாரு சார். சர்ச்சுக்கு போகணும் தான் ஆசை. வருவேன் சார், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த தேவ பயம் இருக்கிறனால கர்த்தர் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்வார், அவனை ரட்சிப்பார். அப்போது நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும்பொழுது நாம் என்ன செய்யணும், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதான் தேவனுக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. ரெண்டாவது, நல்ல தேவனோட என்ன செய்யணும், இணக்கமாக இருக்கணும். தேவனோட என்ன செய்யணும், இணக்கமாக. சொல்லுங்கள், தேவனோட என்ன செய்யணும், இணக்கமாக. அந்த கடைசி காலத்தில் விசுவாசம், அன்பை நீங்கள் விட்டே விடாதீங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன நடந்தாலும், விசுவாசம் தேவன் மேல் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் காட்டலாம் ஆண்டவர் ரொம்ப நேசிங்க. புருஷனை காட்டிலும், மனைவியை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக நேசிங்க. அதிகமாக நேசிங்க. நேசிக்கிற அந்த நேசம் இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். அந்த அன்புனால தான் ஜெபம் பண்ணும். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா அது அன்புல சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லணும்னா கடமைக்கு இல்லை, அன்புனாலே சொல்லணும். அல்லேலூயான்னு சொல்லும் போது அன்புனாலே வரணும். எப்படி வரணும், தேவனை நேசிக்கிறனால வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கெல்லாம் சில அதிகாரிலாம், அரசு அதிகாரிலாம் முன்ன பழைய ஆட்கள்லாம் தெரியும். நான் அவனை அதிகமாக பார்க்க மாட்டேன். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார். அப்போ அவர் கூட, கால் மீ மேன், ஒன் டே ஐ வாண்ட் டு கம் அண்ட் ப்ரீச் இன் எ சர்ச். நான் சொன்னேன், நோ யூஆர் எ டிஜிபி, ஐ வில் நாட் கால் யூ நவ் பிகாஸ் பீப்புள் வில் திங்க் தட் சின்ஸ் யூஆர் எ டிஜிபி யூஆர் இன் பவர், ஐ எம் இன்வைட்டிங் டு த சர்ச். யூ கெட் ரிட்டையர்ட் மேன், ஒன் டே யூ பிகம் போர்ட். If it doesn't have any ministry, those days the people will not call you, they want to use you. People are using you, why? Because not because of you have Jesus, because you have power. நான் சொல்லுவேன், நீ உனக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கனால உன்னை எல்லாரும் என்ன செய்கிறாங்க, உன்னை என் சர்ச்சுக்கு வா, என் சர்ச்சுக்கு வா, என் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி நின்றுக்கிறாங்க. ஒரு நாள் நீ ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துட்டு இருப்ப, போர் அடிக்கும். அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உங்களை கூப்பிட்றான்னு. நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ 2 வருஷம் ஆச்சு. இப்போ அவர் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டு இருக்காரு. ஆமாம், இதுதாங்க. ஒரு நாள் வருவார். நான் இன்னும் எனக்கு அது டைம் வரல. ஃபோன் பண்ணால் சந்தோஷமாக வந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இங்கிலீஷில் தான் பேசுவார். நான் அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். ஹி லைக்ஸ் மை டிரான்ஸ்லேஷன். அவர் சொல்லுவார், பெஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் மேன். ஒரு கல்யாணத்தில், எங்கள் ஃபேமிலியில் ஒரு கல்யாணத்துக்கு அவர் தான் இங்கிலீஷில் பேசினா, நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சொன்னார், யூ ப்ரீச்ட் பட் ஐ ஸ்போக், யூ ப்ரீச்ட். அவர் பேசினார், நான் பிரசங்கம் பண்ணதான் சொன்னார். சில வார்த்தைகள்லாம் சேர்த்து அழகாக அந்த கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக தமிழில் கொஞ்சம் கூட்டி குறைச்சலாம் சொல்லி முடித்தேன். ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல், ஐ நெவர் ஃபர்கெட் யூன்னு. அப்படி தான் இன்றைக்கி வல்லம் இருக்கும்போது, அதிகாரம் இருக்கும் பொழுது எல்லாம் அவங்கள ஹானர் பண்ணுவாங்க. பணம் இருக்கும்போது எல்லாம் ஹானர் பண்ணுவாங்க. அப்படியோ இவ்வளோ நீங்கள் ஒன்றுமே இல்லாமல், நீங்கள் ஒன்றும் இல்லாமல் தனிமையாக இருக்க பாருங்க. உங்களை நேசிக்கிறது யார் தெரியுமா? ஏசப்பா தான். அந்த இயேசுவோட அன்பை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. பணம் வந்தால் மாமா வருவான், சித்தப்பா வருவான், அவன் வருவான், இவன் வருவான், எல்லாம் வருவான், மாமி ஈமி எல்லாம் வருவாங்க. நீ ஒன்றுனா நடு ரோட்டில் இருக்கும்போது நாய் கூட ஒன்று பார்த்து வாழாட்டாது. ஆனால் ஆண்டவரை நேசிங்க. கர்த்தருடைய அன்பு மாறாதது, கர்த்தருடைய அன்பு ஒளியாதது, கர்த்தருடைய அன்பு உங்கள் இருதயத்தை ஆளுக கடுவது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் சார்ந்துருங்க. மூன்றாவது என்ன செய்யணும்? இயேசுவே சார்ந்துருங்க. Be built on rock of Jesus. இயேசு கிறிஸ்து கன்மலையாக இருக்கிறார். அந்த கன்மலை மேலே கட்டப்படுகிற வாழ்க்கை, பெருங்காற்று, பெருவெள்ளம், பெரும் புயல் வந்தாலும் அது நிற்கும். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் அது நிற்கும். என் மாம்சம் சொல்லுது, நீ ஊழி நடத்தாத, போயிடு. ஆனால் என் அழைப்பு சொல்லுது, நீ செத்தாலும், நான் சொல்கிறேன் பாருங்க, செத்தாலும் நான் சாகிறேன், 10 பேர் இருந்தாலும் நான் சபையை நடத்துவேன். அல்லேலூயா. தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், சத்தியத்தை நேசிக்கிறவன் தான் சபையில் இருக்க முடியும். சத்தியத்தை நேசிக்காதவன், அன்பு இல்லாதவன், விசுவாசம் போய்கினே இருப்பான். சேர் காலியாகினே இருக்கும். அவனும் ஆண்டவர் வருகையில் போக முடியாது. ராஜபுர சொன்னார் பாருங்க, நிலைத்திருங்க, ஒரே சபையில் நிலைத்திருங்க. நிற்க முடியாதுங்க. துன்மார்க்க நீதிமன்ற சபையில் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. பதரை போல் அவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க, அந்த லௌகிக கவலை, அந்த மன துக்கம், எரிச்சல், பொறாமை இதெல்லாம் போயிட்டே இருக்கும். நீங்களே பாருங்கள், போயினே இருக்கும் பாருங்க, போவோம், நிற்காது.
நிற்கவே முடியாதுங்க. எப்படி நிற்க முடியும்? நிற்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்டார், என்ன சொல்கிறாரு? போகிறவன் இன்றைக்கே போயிடுறா, இன்றைக்கே போயிடு. இது ரொம்ப கடினமான சத்தியம், ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டத்தை இன்றைக்கி ஊழியக்காரனை சர்ச்சில் உட்கார வச்சு நல்லா பிரியாணி போட்டு நல்லா கூட்டத்தை வச்சு பஸ்ஸை வச்சு கூட்டின்னு வந்து எல்லாம் வச்சு கத்தர் நடத்துவார், கத்தர்னு போஷிப்பார், கத்தர்னு நடத்துவார். ஓ காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ சிஸ்டர், ஹalleluya bro, God is doing great things in the church, God is wonderful, God is so சாட்சி சப் சுத்த. அங்கே கோட்டை மாட்டிங்கன்னு இதான் மாட்டிங்கன்னு ஆளுக்கு ஒரு 3000 ரூபா கொடுத்தா ஒருத்தன் கீபோர்டு வாசிக்கிறான், ஒரு 5000 ரூபா கொடுத்தா அவன் என்னெல்லாம் பண்ணின்னு போகிறான். இதெல்லாம் நடக்குதுங்க கூத்து. வேணாம், கடைசி காலங்க. கத்தர் மேலே இருங்க. சொல்லுங்கள், யார் மேலே? கத்தர் மேலே இருங்க. போர் அடிக்குது இன்னைக்கு, அதான் சத்தியம், இதான் சத்தியம். எப்படி? விசுவாசத்தில் இருங்க, அன்பில் இருங்க. அடுத்தது தேவனுடைய ஐக்கியமாக இருங்க. அப்புறம் கத்தர் மேலே கட்டப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லுங்க. எல்லாம் வசனத்தை எங்கே சுமக்கிறது? அங்கேயே நம்ம ட்ராப் பண்ணிட்டு போயிடுறோம் வசனத்தை. நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் சாயங்காலம் இல்லை, இந்த சர்ச்சில் போகிற மாதிரி என்னைக்கு என்ன பிரசங்கன்னா, நீங்கள் பிரசங்கமே பண்ணலையே, திட்டினீங்களே என்னவீங்க. நான் திட்டலையே, சத்தியத்தை தான் சொல்லினுக்கிறேன் நான். மகளே, நீ பயப்படாதே, நீ தண்ணீர்களை கிடக்கும் பொழுது, ஆறுகளை கிடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. நீ வாளாகாமல் நீ தலையாவே. அல்லேலூயா. யோ, என்னையா ஏமாத்துற? நீ தேவனுக்கு பிரியமாக இரு, தேவனுக்கு பயப்படு, தன்னால் நீ தலையாவாய். ஆண்டவரை கரவனை உயர்த்தும். அதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையில்லை. யோ, நீ நல்ல படி, நீ பாஸ் ஆகிடுவ. பாஸ் ஆகு, பாஸ் ஆகு, பாஸ் ஆகு, பாஸ் பாஸ் ஆகு, பாஸ். படி படி படி. சில பிள்ளைங்களுக்கான் படுறா 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 படி படி படினா என்ன வரும்? லட்டு வருமா? கோபம் வரும். சும்மா எப்போ பார்த்தாலும் படி படி படி. நான் படிப்பேன் சொல்கிறாங்களா வீட்டில்? படி 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 படி. ஏமா இவர் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லையா? என்னைக்கா கேட்டியா நான் நல்லா இருக்கிறேன்னு கேட்டியா? நீ சாப்பிட்டியான்னு கேட்டியா? நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு கேட்டியா? இப்போ கேளுங்க, வீட்டில் போய் கேளுங்க. பாஸ் சொல்லி கொடுத்தாரு, கேளுங்க. எப்போ பார்த்தாலும் படி. இங்கே திரும்பாத, இங்கே திரும்ப, இந்த ட்ரெஸ் போடாது, அந்த ட்ரெஸ் போடு, ஓ இப்படி இரு அப்படி இரு. எப்படி இருந்த? நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால், சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:15 வாசிங்க. 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நீங்களும் உங்கள் நடக்கை, அப்படி நடக்கைனா என்ன? உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய ட்ரெஸ்ஸு, நீங்கள் போகிற இடம், நீங்கள் சந்திக்கிற நபர்கள், இதெல்லாம் காண்டாக்ட், இதெல்லாம் நடக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். சர்ச்சில் ஒரு லைஃபு, சர்ச்சை விட்டு வெளியே போனால் ஒரு லைஃபு. சில நேரம் விசுவாசிகள் நிறைய முறை சொல்லிடுறேன், கல்யாணத்துக்கு போனால் அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், அப்படி வருவாங்க. ஆமாம், எல்லாம் இருக்கக்கூடாது, சாதாரணமாக இருங்க. நீ கல்யாணம் ஆகிற பொண்ணா? நீ கல்யாணம் ஆனவனே வருத்தப்பட்டுக்கிறான், ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு. அன்றைக்கி இந்த அம்மாவுக்கு 70 வயசு ஆனாலும் டை அடிச்சு, ஐயோயோ பவுடர்லாம் அப்பி. அன்றைக்கி ஒரு அம்மா பார்த்தேன் 70. கேட்டேன், ஆண்டி என்ன வயசுன்னு? ஐ கம்ப்ளீட்டட் 70 நோ, ஐ கம்ப்ளீட்டட் 70 நோ. பார்த்தா இவ்வளோ லிப்ஸ்டிக்கு, இவ்வளோ கம்மா, ஏமா உருவத்து கூட கை அழைச்சிக்கிறாங்கம்மா. டை தப்பு இல்லை, நீ மறக்காத, இளமையும் வாலிபமும் மாய. உனக்கு நல்லா தெரியுது உனக்கு 70 வயசுன்னு, அது ஏன் போய் அதை தேய்ச்சின்னு வரேன் நீங்கள்? சில ஆளுங்க தாடிக்கு கூட டைய போட்டுங்கிறாங்க. தப்பு இல்லை, போடு, அது மாய. அது என்னது? மாய. மாயன்னு சொல்கிறாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம்.
நான் டை போடல, அதனால் நீங்களும் டை போடாதீங்க. நல்லா போடுங்க. மறக்காதீங்க, டை அடிக்கிறதுனால உங்கள் பலன் ஒன்றும் கூட போகிறதில்ல. டை போடுறதுனால ஒன்றும் அழகாக போகிறதில்ல. நாளைக்கு உங்களை மிஸ் இந்தியான்னு கூப்பிட போகிறது கிடையாது, இல்லை மிஸ் கொளத்தூர்னு யாரும் கூப்பிட போகிறது கிடையாது. அது எண்ணம் இருந்துகிட்டே இருக்கட்டும். அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். இது எல்லாமே ஒரு நாள் என்ன செய்ய போகுது? ஆமாம். அப்போ உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தராக இருக்க வேண்டும். புடவை எடுக்கும் பொழுது கொஞ்சம் இயேசு இருக்கிறாரா அந்த புடவையிலன்னு பாருங்கள். பாஸ்டா மட்டும் அடிக்க சொல்லுவாங்க. பாஸ்டா பார்த்து அந்த ஜில் ஜில் அது கொஞ்சம் அப்படி இருக்கணும். கொஞ்சம் அதனால் ஏம்மா அது கொஞ்சம் பார்த்துக்குமா, இயேசு இருக்கிறாரா பாங்கப்பா, இதில் ஒன்று தானே இருக்குது, சரி போ. இயேசு உன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கணும், இயேசு உன் சாப்பாடில் இருக்கணும், இயேசு உன்னுடைய கான்வர்சேஷன், நீ பேசுவதில் இயேசு இருக்கணும். தேவன் அதற்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் ஏன் பரிசுத்தராக இருக்கணும்னு, பரிசுத்தமாக இருக்க சொல்லியிருக்கார். அவர் பரிசுத்தர். நாம் அவரை தரிசிப்போம். அவரை தரிசிக்கணும்னு நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தராக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. பிலிப்பியர் 3:14 வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 3:14 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமா, நம்ம தேவ பக்தி உள்ளவர்கள் எதை நோக்கி ஓடணும்? லக்கை நோக்கி. எல்லாருக்கும் என்ன லக்கு? பிக்சட் டெபாசிட்ல 10 லட்சம் போடணும், இன்னொரு 10 லட்சம் போடணும் லக்கு. இப்போ நான் ஒரு 20 சவரம் வச்சிருக்கிறேன், அது 25 ஆக்குறேன். இப்போ நான் இந்த ஃபோன் வச்சுருக்கிறேன், எனக்கு இப்போ ஐஃபோன் வேணும், லக்கு. எனக்கு இந்த கார் வேணாம், எனக்கு அந்த கார் வேணாம், அதான் லக்கு. எல்லாம் போட்டாங்க ஏசுங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும், அதான் லக்கு. எது லக்கு? சீக்கிங் காட்ஸ் கிங்டம். ஃபிக்ஸ் த எண்ட் பாயிண்ட். இதான் என் லக்கு. என் லக்கு என்ன? நான் இயேசுவை போல மாறணும். என் லக்கு என்ன? கர்த்தர் என் தேவையெல்லாம் சந்திக்கணும். லக்கு என்ன? இன்னும் நான் விசுவாசத்தில் வளரணும். அதான் என் லக்கு. யர் கோல். ஆபிரகாமுக்கு லக்கு இருந்தது, லோத்துக்கும் லக்கு இருந்தது. ஆபிரகாமுடைய லக்கு என்ன? கர்த்தர் சொன்னதை செய்யும் வரைக்கும். ஆபிரகாமே, நான் என்ன செய்வேன்? உன்னை பலத்த ஜாதியாய், கடலத்தனையாய், நட்சத்திரத்தின் பூமியின் தூளளவாய். குழந்தை இல்லை. இது எப்படி ஆகும்? ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை லக்கா வைச்சிருந்தான். The goal was word of God for Abraham. ஆபிரகாமுக்கு லக்கு என்ன? வசனம், கர்த்தருடைய வார்த்தை. அதையே நினைச்சிட்டு இருந்தான். ஆனா லோத்துடைய லக்கு என்ன தெரியுமா? சமபூமி, நீர்வளம், செழிப்பு, மக்கள் ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், எல்லாம் செலிப்ரேஷன். அங்க ஜனங்க என்ன சந்தோஷமாகறாங்க, அங்க என்ன பாட்டு, ஐயோ என்ன ஆட்டம். ஓடுறியா? லோத்தின் மூலமாய் வந்தது 2 பொல்லாத சந்ததி. என்ன சந்ததி? மோவாபும் அம்மோன். இன்னைக்கு வரைக்கும் போராடுங்கிறாங்க பாருங்க. ஈவன் டுடே தேவனுக்கு விரோதமான ஒரு சந்ததி. ஆபிரகாம் லக்கு, தேவன் சொன்னது வரைக்கும் அவன் காத்திருந்தான். அவரோட லக்கு என்ன? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, எந்த உங்க லக்கு? லோத்தா, ஆபிரகாமா? ஆபிரகாம்னா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களோட மனசுல என்ன இருக்கணும்? லக்கு எது இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்க மனசுல விழுதலையா? நீங்க யூத் மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணுங்க, கேளுங்க, இன்னைக்கு என்ன வார்த்தைன்னு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க.
அவர் பரிசுத்தர், அதனால் நானும் என்ன செய்கிறேன், அதான் என் லக்கு. அந்த லக்கு அடைவதற்கு தேவனுடைய வாசனம், தேவனுடைய வார்த்தை நோக்கி கொண்டு போகும் பொழுது கர்த்தர் உங்களை பெருக செய்வார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். சங்கீதம் 10வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 10:4 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. துன்மார்க்கன் கர்த்தர் என்ன செய்ய மாட்டான், தன் கர்வத்தினால் தேட மாட்டான். அதாவது கர்வனா திமிருன்னு சொல்லுவாங்க தெரியுமா, திமிரு. ரெண்டாவது லெத்தார்ஜி, தெனாட்டல். இவங்கெல்லாம் நீ 1000 முறை சொல்லு சாட்டே வர மாட்டாங்க. ஒரு நாள் நீ படுத்திருப்பல, மேலே பார்ப்பல. சரி, நான் கேட்குறேன், நீ சர்ச்சுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களே, சர்ச்சு மேலே கூரை பார்த்தவங்களாம் எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கூரை பார்த்தவங்க யாரும் பார்க்கல, பார்த்தீங்களா? யாரும் மேலே கூரை பார்த்தவங்களாம் ஒரு கை தூங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் மேலே கூரையை பார்த்தேன், யாரும் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. வரோம் போகிறோம். நானும் சர்ச்சுக்கு வந்தேன்னா பார்ப்பேன், எங்கே தூசி இருக்கா, ஒற்றை இருக்கா, மேலெல்லாம் பார்ப்பேன். போன வாரம் கொஞ்ச நேரம் அந்த பகுதியில் நான் க்ளீன் பண்ணேன். இந்த வாரம் நான் அடுத்த பகுதி நான் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே கூப்பிட்டு வராரு. நான் அடுத்த ஜெனரேஷன் வந்து சர்ச்சு திறந்து போட்டுருக்கலாம் ஆள் இருக்காது. நான் வாழை பிள்ளைலாம் பிஸி, எல்லாம் பேசி கர்த்தர் நான் செய்துக்கு அந்த பலனை கொடுத்துருக்காரு. போன வாரம் எடுத்தேன், அந்த சம்பு பக்கம் ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணி, அதுக்கப்புறம் ராணியம்மா வந்தாங்க. ஓ பாசார் எங்கள் ராணியம்மாங்க. நான் க்ளீன் பண்ணேன். அந்த அம்மாவுக்கே கால் கை தான் இருக்குது, 2 கையில் கால் கை தான். நாங்கள் பண்ணுறேன், நான் இருங்கம்மா கடான்னு க்ளீன் பண்ணி பெருக்கி தொடச்சி எல்லாம் குப்பையில் போட்டு, இன்றைக்கி அதை செய்கிறதுக்கு எனக்கு எந்த ப்ரெஸ்டீஜும் கிடையாது. ஐ நெவர் சி ப்ரெஸ்டீஜ். டாய்லெட் க்ளீன் பண்ணுமா, ரெடி. ஆமாம், ஸோ எனக்கு நான் ஒரு இதை வாங்கி வச்சுட்டு போகிறேன். நான் ஃபெனாயிலாம் ஸோ வாங்கிட்டேன், மொத்த ஸ்பாஞ்சு வாங்கி வச்சுட்டேன். நான் அன்றைக்கி ஒன்று அலெக்சாண்டர் ரேட்டை கொடுத்தேன். என்கிட்ட இன்னும் 11 ஸ்பாஞ்சு இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன். நான் பிரதர்ஸ் டாய்லெட் மாத்திரம். ஐ எம் ரெடி. இதில் என்ன இருக்குது, கர்த்தருடைய வேலை இது. இட்ஸ் நாட் மை சர்ச், இட்ஸ் காட்ஸ் சர்ச். இது கர்த்தருடைய சபை. ஆமென், அல்லேலூயா. நேற்று ஜெபராஜ் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர்ஸ்லாம் மாதத்துக்கு ஒரு நாள் சர்ச்சை க்ளீன் பண்ணுங்க, மாதத்துக்கு ஒரு நாள். அடுத்த மாதம் சிஸ்டர்ஸ் க்ளீன் பண்ணுங்கள், அடுத்த மாதம் யூத் அண்ட் டீன்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யுங்க. இட்ஸ் ஆர் சர்ச். எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இடம் யாருக்குமே கிடையாது சிட்டியில். வி ஹேவ் அவ்வளோ பெரிய இடம். சின்ன இடத்த வச்சுக்கிட்டு ஐயோ நல்ல இடம் கிடைக்காதுன்னு காத்துங்க. நமக்கு அவ்வளோ பெரிய இடம் கொடுத்து எல்லாம் இங்கே எல்லாம் கூப்ப. இன்னும் கர்த்தரை தேடுகிறவனுக்கு தான் ஒரு நாள் நீ மேலே பார்க்கணும். அன்றைக்கி நீ ஐசியூலேருந்து மேலே பார்க்கக்கூடாது. ரத்தம் போயின்னுக்கிறப்ப மேலே பார்க்கக்கூடாது. அன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட்டாக பார்த்தேன், ரத்தம் பீச்சாச்சுன்னுக்குது. நான் எடுங்க தூக்குங்க, 108 ஃபோன் பண்ணுங்கன்னா யாருங்க போய் வீடியோ எடுத்துன்னுக்குறானுங்க. அடா பாவிகளை, 108 ஃபோன் பண்ணுங்க, 108 ஃபோன் பண்ணுங்க. நான் எனக்கே ஒரு மாதிரி கை காலம் நடுங்குது. அட்டி இங்கெல்லாம் ரத்தம் வருது, இங்கே தலையில் ரத்தம் வருது. அன்றைக்கி தான் அவன் மேலே பார்க்குறான். அந்த எல்லாம் அப்படியே அதனால் ஒன்றுமே அப்படியே பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி விசுவாச நிலைமை வரக்கூடாது. நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேடுங்க. பிரச்சனை வந்து குத்துயிராக இருக்கும்போது கர்த்தரை தேடாதீங்க. நல்லா கர்த்தரை தேடுங்க. ஆமே, அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுகிற காலம் அது. கர்த்தரை தேட விசுவாசத்தையும் அன்பையும் அவர் சமாதானத்தை என்ன செய்யுங்க, பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 36:1 வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை, தேவ பயம் இல்லை. இந்த நாட்களில் தேவ பயம் இல்லாட்டினா ஆண்டோட வருகையில் போக முடியாது. ஐயா அம்மா, நீங்கள் என் மேலே கோவப்படலாம், என் மேலே எரிஞ்சிருக்கலாம், பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் உங்கள் காசை வாங்கிடல, நான் உங்களை ஒன்றும் திருடி ஏமாற்றி வாங்கிடல. நான் வசனத்தை சொல்கிறேன். ஆசீர்வாதமான வசனம் நிறைய இருக்குது, பின்னால் வருது பாருங்கள். ஆனால் கர்த்தரை என்ன செய்யணும், தேட வேண்டும். அப்புறம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்,
பயப்படணும். ஆனால் அந்த அவபக்தியாக இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தரை தேட மாட்டாங்க. அவன் கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை? தேவ பயம் என்பதே கிடையாது இன்னைக்கு. ஆமாம், அவங்க சூழ்நிலை தான். ஐயோ என் சூழ்நிலை இருக்குது, என் சூழ்நிலை எப்படி இருக்குது, இப்படியே இது எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? அவன் கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. ஆனால் தேவ பயம், தேவனுக்கு பக்தியாக இருக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 32:8 வாசிக்கும் போது, சங்கீதம் 32:8 வாசிக்கும் பொழுது, நானே உனக்கு போதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு போதிப்பேன். ஐ வில் டீச் யூ. நீ என்னை நேசிக்கும் பொழுது, நீ என்னிடத்தில் அன்பு கூறும் பொழுது, நீ என்னை தேடும் பொழுது, உனக்கு நீ நீ என்னை கனப்படுத்தும் பொழுது, நானே, கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழி நான் காண்பிப்பேன். உன் மேல் என் கண்ணை வைத்து, என் கண்ணு உன் மேல இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்ற, என் கண்ணு உன் மேல இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா வரமாட்டேங்குது பாருங்க. தெளிந்த புத்தி எல்லாம் தூக்கத்திலேயே அப்படியே ஒரு இதில் போயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு பயப்படுறவர்கள், ஆண்டவருக்கு பக்திக்குரியவர்கள், நாம் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. உனக்கு போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், போதிப்பேன், காட்டுவேன். என் கண்ணு உன் மேல இருக்குது. My eyes are upon you. Amen. Hallelujah. God says, my eyes are upon the godly people. Amen. My eyes are upon the people who are suffering for the sake of Christ. நீ கிறிஸ்துவுக்காக எதை இழந்தாயோ, கிறிஸ்துவ நிமித்தம் நீ நிந்தனை பாடுகள் நீ அடையும் பொழுது கர்த்தருடைய கண்கள் உண்மையில் இருக்கிறது. ஆனா நிந்தனை அவமானங்கள் வரும் பொழுது குற்றூராய் இருக்கிற அந்த கல்லனை பார்த்து லேவியரும் ஆயக்காரனும் பரிசேயரும் கடந்து போனதை போல உன் உடன் பிறந்தவர்கள் கடந்து போவார்கள், உன் நண்பர்கள் கடந்து போவார்கள், உன் பாலிய நண்பர்கள் கடந்து போவார்கள். They just go pass. They pass you. They bypass you. ஆனால் there is a good Samaritan, ஒரு நல்ல சமாரியன் இயேசு, அவர் இறங்கி வருவார். நீ ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து, சோதனையிலே, நெருக்கத்திலே, பாடுகளிலே, நிந்தனைகளிலே, அவமானங்களிலே, குழப்பத்திலே, அவன் கேட்குறேன், நீ பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறேன் சொல்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் உங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடக்குது. மரணமா தேவாலயமா? நான் கண்ணால் பார்த்துக்கிறேன் பாசஸ் சாத்துர் செல்லையா. பல முறை இதெல்லாம் சொல்கிறது கதை கேட்டுன்னு அப்படியே விட்டு அப்படியே போயிடுறது. சண்டே ஆராதனை நடக்குது. அவர் சர்ச்சு புல்பிட் சைஸ் தான் இருக்கும். இந்த சர்ச்சில் ஸ்டாண்டர்ட் பட்டாஸ் கம்பெனி ஓனர் ராபின்சன் ஐயா, சவுந்தரராஜன் ஐயாலாம் அந்த சர்ச் மெம்பர். அவங்க இந்த புல்பிட்டுக்கு பின்னால் பாஸ்டர் ஐயாவோட வீடு. காலை ஆராதனை நடத்தி முடிச்சுட்டு மதியானம் 1:30 மணி 2 மணிக்கு தான் அந்த நாட்டில் முடிப்பாங்க. 2 மணிக்கு சொன்னாராம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாஸ்டம்மா கர்த்தருக்குள்ளே இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு நித்திரை அடைந்தாங்க. அவருடைய அடக்க ஆராதனை செய்யப்படுவதற்கு இது நேற்று நேரம், இன்றைக்கே அடக்கம் முடிச்சிடலாம். அடக்கம் முடிச்சிட்டா நம்ம சாயங்காலம் ஆராதனை ஆரம்பிச்சிடலாம். அதனால் சகோதரிமார்கள் யாரெல்லாம் பாஸ்டம்மாவை ரெடி பண்ணமோ போய் ரெடி பண்ணுங்க. எல்லாம் நாங்கள் பார்த்தோங்க. அதுதான் எங்கள் அம்மா அடக்கம் பண்ண அன்னைக்கு நான் செஞ்சேன். எங்கள் அம்மா அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு ஆயுத கூட்டத்துக்கு வந்தேன். எனக்கு முன்னால் இருந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையை பார்க்கல, அவங்களுடைய தியாகத்தை பார்க்குறேன்.
BMW கார், பென்ஸ் கார் வச்சிருக்க ஊழியக்காரனை பார்க்கல, இழந்த ஊழியக்காரனை நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறமா 4 மணிக்கு போய் அடக்கம் பண்ணிட்டு எப்போதும் போல ஐயா சாத்தூர் செல்லையா அவர்கள் மாலை ஆராதனை நடத்தினாங்க. அன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு பக்தி இருந்தது, தேவ பயம் இருந்தது, உண்மை இருந்தது. ஆனால் இப்போலாம் இல்லைங்க, போயிடுச்சுங்க. பணம் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுச்சு, வசதி வந்து எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. காரு பணம் எல்லாம் வந்தனால அங்கே போகிறான், இங்கே போகிறான், இங்கே போகிறான், அங்கே போகிறான். பரலோகம் போக முடியாது ஐயா, சத்தியங்க, இது உண்மைங்க. நீ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நீ நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார். அதுக்கப்புறம் உன்னை போதிப்பார், உன்னை ஆலோசனை சொல்லுவார். கர்த்தருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கும். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 2:11 வாசிக்கும் பொழுது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதம் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரிக்கும். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இருவரையும் பிரிக்கும். யாரை? பக்தியாய் நடந்தவர்களையும் பக்தி இல்லாதவர்களையும். சொல்லுங்க, யாரு? பக்தி உள்ளவர்களையும் பக்தி இல்லாதவர்களையும், உண்மை உள்ளவர்களையும் உண்மை இல்லாதவர்களையும், ஆமென், பாவிகளையும் பரிசுத்தவான்களையும், நீதிமான்களையும் துன்மார்க்களையும் இது என்ன செய்யும்? பிரிக்கும். எலிசாவையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? இருவரையும் பிரித்தார். கர்த்தருடைய வருகையில் லௌகீக இச்சை உள்ளவர்கள் மத்தியிலே வாழ்கிற லௌகீக இச்சை இல்லாதவர்களை கர்த்தர் பிரித்து நித்தியமாய் அவரோடு இருக்கும்படி கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் செய்து காட்டினார். எலியாவுக்கு கர்த்தர் செய்தார். இன்றைக்கும் எலியா திரும்பி வரல. அந்த 2 சாட்சிகளை, எருசலேமில் ஒரு சாட்சி எலியா, 2 சாட்சி, 2 பேர் மறிக்காமல் மேலே போயிருக்கிறாங்க. யார் அது? ஏனோக்கும் எலியா. அந்த மனுஷன் என்றால் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயம் தீர்ப்படுவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த 2 சாட்சி அவங்க வருவாங்க, எலியாவும் ஏனோக்கும் வருவாங்க. நாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? நமக்கு மரணம் வராது. ஏன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டதுனாலே நாம் இந்த பூமிக்கு நம்ம எலும்பு போகும். ஆனால் அந்த ஆவி ஆத்மா என்ன செய்யாது? ஆமாம், மறிக்காது. அப்போது கர்த்தருடைய வருகையில் முதலாவது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தை பிரித்தெடுக்கப்படுவோம். இன்னைக்கு நீ பிரித்து வேறு பிரிக்கப்பட அனுபவம் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாக்கா, if it doesn't have the life of separation, on the day of Lord you cannot be separated. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை என்றால், சொல்லுங்க, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை என்றால் கர்த்தருடைய வருகை நாட்கள் என்ன செய்ய முடியாது? வேறு பிரிக்க முடியாது. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நீ வேறு பிரிக்கப்படவில்லை என்றால் கர்த்தருடைய நாள் அன்றைக்கு நீ வேறு பிரிக்கப்பட முடியாது. You will be one among the people who have dropped or forsaken. கைவிடப்பட்டவர்கள் மத்தியிலே நீயும் ஒருவனாய் இருப்பாய். யாரு? பயமா இருக்கா? இதை சத்தியம். நான் உங்களை யாரும் பயமுறுத்தலை. நீங்கள் ஒரு மாதிரி போதில்ல, இதை சத்தியம், இதை உண்மை. இன்னைக்கு நீங்கள் வேறு பிரிக்கப்படவில்லை என்றால், பக்கத்தில் இருக்க ஆள் சொல்லுங்கள், இன்னைக்கு நீங்கள் வேறு பிரிக்கப்படவில்லை என்றால் கர்த்தருடைய நாள் அன்னைக்கு நீங்கள் வேறு பிரிக்கப்பட முடியாது. இதற்கு முன்பதாக எலிசா என்ன செஞ்சார்? வேறு பிரித்தார். அந்த வேறு பிரிக்கப்பட்ட நாளிலே நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். யோவான் 5:24 வாசித்து முடிப்போம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கணும், என் வசனத்தை கேட்கணும், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீ வேறு பிரிக்கப்பட்டு இருக்கும் பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, உனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை, மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்குட்பட்டிருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். When God says surely, surely, this is the statement that we have to take it very seriously, right? மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லும் பொழுது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். Pay more attention. என் வசனத்தை கேட்டு என் வசனத்தை மறந்தவனுக்கு பரிதாபம். அந்தோ என் வசனத்தை விட்டு விடாம என் வசனத்தை கேட்டு நான் அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அப்போ என் வசனத்தை மறக்கிறவனுக்கு என்ன உண்டு? பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, வசனத்தை மறக்கிறவனுக்கு. வசனத்தை மறந்தேன், ஒருத்த கேட்பேன், என்னையா பிரசங்க அது பாஸ்டர், ஆக்கினி தீர்ப்பியா? சர்ச்சில் உட்காரனால பரலோகம் கிடையாது, சரி சண்டே சர்வீஸ் வந்ததுனால பரலோகம் கிடையாது. சண்டே சர்வீஸில் கேட்ட வசனத்தின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. நீ நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை போதிப்பார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், உங்களுக்கு வழியை காட்டுவார். கர்த்தருடைய கண்கும் மேலேயே இருக்கும். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? நீ வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன்னு. காரை வாங்கினா 5 வருஷத்துக்கு மேலே ஓட்ட முடியாதுன்றான். வீடு வாங்கினா நான் 32 வருஷத்துக்கு மேலே காரணம் எல்லாம் கம்பியெல்லாம் இருத்துவே கிடக்குது. இப்போ இன்றைக்கி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இடிக்கணும். நான் சொல்லிட்டேன், ஆண்டோட வருகை வருது, இடிக்க வேணாம் விடு. பிள்ளைங்களும் இல்லைப்பா, நாங்களே வீடு கட்டிக்கிறோம். சரி, ரொம்ப சந்தோஷம், ரைட். நாங்கள் கட்டினா எப்படி கட்டுவோன்னு. அப்போ நான் யோசித்தேன், அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கட்டினா எப்படி கட்டியிருப்பார்? பிரமாதமாக அந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குதுயா. அங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஆசையே இல்லை பாரு. ஐயோ, உலகத்தில் வாழட்டும். அதை நேற்று கூட பாஸ்டா மாட்ட சொன்னேன். தனியாக தான் போயிட்டுருக்கேன், தனியாக தான் போவேன். புரியாது உங்களுக்கு? தனியாக தான் போயிட்டு இருக்கிறேன், தனியாக தான் போவேன். ஹைதராபாத்தில் அந்த பாஸ்டரை அடித்து கொண்டுட்டாங்க. 1,00,000 பேர் வந்தாங்க. 5,000 10,000 இல்லைங்க, 1,00,000க்கு மேலே. கிரேட் சல்யூட். இரத்த சாட்சிகள் இவங்களாம். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சங்கீதம் 32:8 எல்லாம் சொல்லுவோம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமாம், கர்த்தருடைய கண்ணை உங்கள் மேலே, his eyes will be focused. பயப்படாதீங்க. பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து வாழாதீங்க, வீட்டை பார்த்து வாழாதீங்க, அடுத்தவனுக்கு பார்த்து வாழாதீங்க. அடுத்தவன் கார் வாங்குறான், விற்கிறான், போகிறான், இல்லாமல் போகிறான். இப்போ ராஜேந்திரன் அடிக்கடி சொல்லுவார், டேய் உன் ட்ரௌசரை பாருடா. கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், அதான் உண்மை. உன் தட்டை பாரு, பக்கத்துக்கு தட்டை என்னன்னு பார்க்காது, உன் தட்டில் என்ன இருப்பார். நீ வச்சு ஒழுங்காக அதை சாப்பிடு, ஒழுங்காக ட்ரெஸ்லாம் ஒழுங்காக இருக்க நீ பாரு. அவன் இதை போட்டுனுங்கிறான், அவன் இது சாப்பிட்டா நீ பேச. ஆவிக்குரியவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. சொல்ல, ஆவிக்குரியவர் மற்றவர்கள நம்ம பார்க்கலாம். கர்த்தரும் அவரோட வார்த்தை தான். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உன் கண்ணை கர்த்தருடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தர் நீ அவர் ஆலோசனை. கர்த்தர் சமாதான பிரபு. அவர் மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜா. 2 பேராக அப்படியே கை பிடிச்சிங்க, 2 பேராக கை பிடிங்க. ஸ்தோத்திரம். இல்லைன்னா 3 பேராக இருந்தால் 3 பேராக கையை பிடிச்சி, ஆண்டவரே
எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் பக்தி உருளையாக இருக்க கிருபை தாரோம். தேவனுக்கு பயப்பட கிருபை தாரோம். தேவன் மேல் விசுவாசம் உள்ள இருக்க கிருபை தாரோம். ஒரு நாள் பிறந்துட்டோம், ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? we are going to say bye, hallelujah, good night, hallelujah. when you say good morning, you have to say good night. அந்த நாள் வந்துருச்சு. ரொம்ப நாள் இல்லை, இயேசுடைய பிறகு ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா அலாரம் வைக்கணும். 1ஆம் தேதி ஆராதனைக்கு வரணும்னா நாங்கள் அலாரம் வைப்போம். காலை 4 மணிக்கு அலாரம் வைப்போம். அது அடிக்கும் பொழுது கெட் ரெடி, ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த அலாரம் அடிக்கிறது. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அந்த அலாரம், ஆமென், கெட் ரெடி, ஆயத்தமாக, கிளம்புங்க. நத்திங் இஸ் கோயிங் டு பி பெர்மனன்ட். இந்த உலகத்தில் எது நிரந்தரம் கிடையாது. இட்ஸ் ஆல் டெம்பரவரி. எல்லாம் பழைய வஸ்திரம் போல ஆண்டவர் எல்லாத்தையும் சுருட்ட போகிறார். இந்த நாட்களிலே தகப்பனே, தாயே, சகோதரா, சகோதரி, அண்ணன், அக்கா, எல்லாருக்கும் சொல்கிறேன். யூத், டீன்ஸ், சண்டே ஸ்கூல் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஊழியம் செய்கிறவங்களுக்குலாம் சொல்கிறேன். உங்களுக்குள்ள லௌகீக கவலை, மன அழுத்தம், மன பாரம் இதெல்லாம் இருந்தால் விசுவாசத்தை அழித்து போடும். தேவன் அன்பை ஒழித்து போடும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, எங்களை நாங்கள் பரிசுத்தமாக இருக்க கிருபை செய்யும். நல்ல கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என் வீட்டை பரிசுத்தப்படுத்தும், என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும், என் சபையை பரிசுத்தப்படுத்தும், என் தேசத்தை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் பட்டணத்தை பரிசுத்தப்படுத்தும். ஒரு மகா பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். சபையில் தேவனுடைய மகிமை உலாவட்டும். நாங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு அக்களிப்பு உண்டாகட்டும். எரிகோவை நாங்கள் சுற்றும் பொழுது ஒரு நாள் அந்த எரிகோ எங்க கண்களுக்கு முன்பாக சிதறண்டு போகும். ஆமென், 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 ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படும் போது சிறைச்சாலை கதவுகளை உன்னை மூட வைக்க முடியாது. சிறைச்சாலை கதவுகளை கர்த்தர் திறப்பதற்கு முன்பதாக கர்த்தர் அஸ்திபாரத்தை கை வைப்பாரு. ஹல்லேலூயா. Before you seek the door to be opened, God will shake the foundation of your life. The God of foundation. நம்முடைய தேவன் அஸ்திபாரத்தின் தேவன். சொல்லுங்க, தேவன் அஸ்திபாரத்தின் தேவன். இந்த கர்த்தர் பூமிக்கு அஸ்திபாரம் போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கும் கர்த்தர் ஒரு அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தில் உறுதியாய் நிற்க ஆண்டவரே எங்களுக்கு பலம் தருவீராக. எத்தனை நிந்தனைகள், போராட்டம், அவமானங்கள், இழப்புகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. ஆமென், 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 ஹல்லேலூயா. எலிசாவையும் பிரித்தது போல இந்த கடைசி நாட்களில், கர்த்தருடைய வருகை நாட்களிலே கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருந்தவர்களை கர்த்தர் பிரித்தெடுத்து தம்முடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் வைப்பார். அந்த வார்த்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். மகிமையெல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென்.